இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கிற நம்மளுடைய தாய் மூகாம்பிகா கோவிலுக்கு சந்தன காப்பான்றதுங்க. அதனால் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் எழுந்து ஒரு 4:30 மணிக்கெலாம் எழுந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டு சக்கரை பொங்கல், சுண்டல், லெமன் சாதம், புளி சாதம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு பிரசாதத்தெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அவங்களும் ரெடி ஆகிட்டாங்க. ரெடி ஆகிட்டோன்னே நான் அதுக்காக எல்லாருமே கோவிலுக்கு போயிட்டு வந்து காலைல சாப்பிட்றதுக்காக சாம்பார் சாதம், அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல், அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல்னு சொல்லிட்டு எல்லா பொரியலும் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. நம்மளை எழுந்துட்டு சொல்லி கோலம் போட சொன்னாங்க. கோலம் போட சொன்னாங்க பாருங்கள். நம்ம ரங்கோலி இழுக்கிறோம் மணி அதுலேயே ஒரு 1 hour ஆகிடுச்சுங்க. அப்புறம் என்ன பண்ணுறது, பரவாயில்ல ரங்கோலி நல்லா தான் இருக்குது, போதும் போட்டது, நீ போய்ட்டு சேரீ கட்டிட்டு கிளம்பு, சந்தன காப்பு 7 மணி 8 மணி ஆக்கிடுவேன், இல்லைனா 10 மணி ஆக்கிடுவேன், நீ போட்டது போதும், எழுந்து கிளம்புங்கட்டாங்க. அந்த கோலமே போதுன்னு சொல்லிவிட்டு நம்மளும் ஒரு கோலத்துக்கு ஒரு டாட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. வந்துட்டோடனே பார்த்தீங்கன்னா அந்த சேரீ கட்டவே இன்னும் 1 மணி நேரம் ஆகிடுச்சுங்க. சொன்ன மாதிரி 1 மணி 10 கிட்ட பற்றி அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சேரீ கட்டிட்டு நாமளும் கிளம்பி எல்லோரும் குட்டீஸ் எல்லோரும் கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. வந்துட்டு கோவிலில் போயிட்டு நெய் விளக்கு போட்டாச்சு. நெய் விளக்கு போட்டுட்டு அப்புறமேட்டா சாமியை 4:30 மணிக்கெல்லாம் சந்தன பண்ணி சாமிக்கு நல்லா எல்லாமே பூவெல்லாம் ரெடி பண்ணி சாமியை டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டது போதும், எங்கள் நாத்தனார் எங்கள் அத்தையும் எங்களையும் கூப்பிட்டு இங்கே ஒரு வீடியோவுக்கு ஃபோட்டோஸ்க்கு எங்களுக்கு போஸ் கொடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்திங்கன்னா போஸ் கொடுக்கலான்னு திரும்ப போதும்னு ஆகிடுச்சுப்பா, இன்றைக்கி கோலம் போடுறது கிளம்புறது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு டைம் ஆகிடுச்சு. சாமி பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான அவருடைய முகத்தை பார்த்திங்கன்னா சந்தனம் உடலில் அப்படியே சந்தனத்தாலே அவ்வளோ அழகாக சாமியை அலங்காரி. ஆனால் அதுக்கப்புறமேட்டா சாமிக்கு அலங்காரம் பண்ண பூவெல்லாம் கொடுத்து வீட்டில் போட சொன்னாங்க. வீட்லேயும் போட்டாச்சு.